அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனல் பறக்கும் தேர்தல் களத்தில் தலைவர்கள் பேசியதில் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆதரவாக அவரது தந்தையும் முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமயத்தில் நடந்த பரப்புரையில் பேசிய ப. சிதம்பரம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அரசு துறையில் காலியாக இருக்கும் 30 லட்சம் பணியிடங்கள் ஒரே ஆண்டில் நிரப்பப்படும் என உறுதியளித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மறுநாள் முதல் அமல் செய்து இனி நாள் சம்பளம் 400 ரூபாய், 30 லட்சம் காலி இடங்களையும் ஒரே ஆண்டில் 12 மாதத்திலே நாங்கள் பூர்த்தி செய்து 30 லட்சம் குடும்பங்களிலே விளக்கேற்றி வைப்போம் என்று உறுதியிட்டார். நாமக்கல்லில் பாஜக வேட்பாளர் கே. பி. ராமலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன், உலக அரங்குகளில் தமிழுக்கும் திருக்குறளுக்கும் பிரதமர் மோடி புகழ் சேர்த்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ் மொழியை வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க, நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்க? ஆனால் எங்கள் பிரதமர் நரேந்திர மோடி வடக்கு இமயமலையில போய் பேசினால் தமிழ் இப்படிப்பட்ட மொழி தெரியுமான்னு கேட்கிறாரு. திருக்குறளை பத்தி இமயமலையில பேசுறாரு, திருக்குறளை பத்தி உலக அரங்கில பேசுறாரு, திருக்குறளை பத்தி ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறாரு. நீங்க இங்க தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டு திருவள்ளுவருக்கு ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க, அந்த சிலைக்கு லைட்டு கூட ஒழுங்கா போடலீங்க ஐயா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நீலகிரி திமுக வேட்பாளர் ஆ. ராசா, பிரதமர் மோடி மீண்டும் வெற்றி பெற்றால் பாகிஸ்தானை போன்ற அதிபர் முறை இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்தார். அப்ப அந்த சட்டம் இருந்ததுனாலதான் இந்த 75 வருஷமா இந்தியா அமைதியா இருக்கு. அந்த சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு பாகிஸ்தான் மாதிரி அதிபர் முறையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அதனாலதான் ப. சிதம்பரம் சொல்றார், மோடி தப்பி தவறி ஆட்சிக்கு வந்தால் இதுதான் நீங்க சந்திக்கின்ற கடைசி தேர்தல், இனிமேல் தேர்தல் இருக்காது. விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் பாஜக தோல்வியடைய போவது உறுதி என பேசினார். நரேந்திர மோடி 8 தடவை சுற்றி வந்து விட்டார். 8 தடவை அல்ல, 80 தடவை சுற்றி வந்தாலும் நீங்கள் தோற்கப் போவது உறுதி. இந்துத்துவ சக்திகள் அடிபட்டு வீழப் போவது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை இந்த தமிழ்நாட்டுக்கு நான் செய்திருக்கிறேன். என்னை மீண்டும் பிரதமராக்குவதற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் பண்பாட்டை அதிலே பிரயோகிங்கள். அதற்கு மாறாக ஒரு கட்சியை அழித்து விட்டுத்தான் வேலை என்று இதுவரை எந்த பிரதமரும் பேசியது கிடையாது. ஈரோட்டில் பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தை 57 ஆண்டுகளாக திமுக அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து நாசம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க பாஜக பாமக கூட்டணியை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த தேர்தலில் வெற்றி மூலமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம். அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம்.